கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 21 வீடு தான் சென்னையில இருக்கிற மொத்த திருநங்கைகளுக்கும் ஹெட். இந்த 21 கீழ தான் எல்லாருமே இருக்காங்க. எவ்வளவு பேர் இருப்பாங்க சுமாரா? சென்னை வாசிகள் 200லேருந்து ஒரு 300 பேர் தான்ப்பா சென்னையில பொறந்து வளர்ந்தவங்க. மீதி எல்லாருமே வெளியூர்கள்லேருந்து பொழைக்கிறதுக்கு வந்திருக்காங்க. இப்ப இவங்க மிரட்டுறதும், நீங்க ஜமாத்த விட்டு வெளிய போயிட்டா உங்க பொழப்பு கட் ஆயிடும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க கூட ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஆமா, அதுல என்ன வார்த்தை வந்துச்சு பாத்தீங்களா? அன்னைக்கு அந்த தட்டு வாங்கும்போது யாராருக்கிட்ட போய் 12 பைசா வட்டி 10 பைசா வட்டிக்கு வாங்கி நம்ம கௌரவத்துக்காக எண்ணெய் வச்சு தட்டு வாங்கிட்டோம். இல்ல நான் சொல்லல, என்னாலையும் எல்லா பிரச்சனையும் பண்ண முடியும்க்கா. பண்ண முடியாம ஒண்ணும் நாங்க வந்து உட்கார்ந்துட்டு இல்ல, புரியுதா? யாராலையும் ஜமாத்தை உடைக்க முடியாது. அது தட்டை யாராலையும் பண்ண முடியாது. நான் யாருக்கும் பயப்படணும், யாருக்கு தலைவணிங்க போகணும், யாருக்கு அடங்கி போகணும் எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. இதுதான் எல்லாருக்குமே கடையேற விட மாட்டாங்க அப்படின்னா. அப்போ பொழப்பு கட் ஆயிட்டாக்கா அவங்க எல்லாம் எங்க போவாங்க? இல்ல வேற வேலை செய்யக்கூடாதா? கடைக்கே திருநங்கையான வாழ்க்கையே செய்யக்கூடாது, நம்ம வேற வேலைக்கு போய் எப்படி வாழ விடுவாங்க?